முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. உலகை அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசியுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்த குருமார்களின் ஆசியுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்கள் ஆசியுடனும் இந்த பதிவை தொடங்குகிறேன். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சம் சரணவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். இன்று உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு பணவரவு தனவரவு நன்றாக இருக்கிறது. பொருளாதார நிலை நன்றாக உயரும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். சுபகிரகங்கள் 2 குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. தனவரவு நன்றாக இருக்கும் பொழுது செலவுகளும் இணையாக வந்து சேரும். அதுவும் அக்கம் பக்கத்தினால் சில விரயங்கள் ஏற்படலாம். சகோதர நண்பர்களால் சில விரயங்கள் ஏற்படலாம். ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். நண்பர்களால் உதவி பெறுவீர்கள். நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்களால் வெற்றி பெறும். ஆகவே பயணங்களை தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. ரிஷபம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும். தொட்டதெல்லாம் தொடங்கும். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கிறது. இத்தனை நன்றாக இருந்தாலும் பணிச்சுமை பணி அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு காரணம் நீண்ட நாட்களாக செய்யாமல் இருந்த வேலைகளெல்லாம் இன்று செய்கிறதுக்கான காரணம்தான் அது. இருந்தாலும் உங்களுக்கு இறுதியில் இன்று லாபம் வெற்றி என்று வரும்பொழுது இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய பணிச்சுமை பணி அழுத்தங்களெல்லாம் கதிரவன் கண்ட பணி போல் விலகி போகும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கும். உங்கள் பேச்சில் ஒரு அனுபவம் தென்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் சார்ந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் சகோதரர்கள் ஊழியர்கள் எல்லாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். மிதுனம். நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்த விஷயங்களை இன்று செயல்படுத்த முயற்சி செய்வீர்கள். பெண்களுக்காக சில அலைச்சல்களை விரயங்களையும் சந்திக்க நேரிடும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் துரிதமாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டு காரியங்களை முடித்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் ஊழியர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பயணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மூத்தோரின் ஆசையும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் பேச்சில் பழைய விஷயங்களையும் அனுபவங்களையும் கலந்து பேசுவதால் எல்லோராலும் கவரப்படுவீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை நடத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். பணவரவு நன்றாகவே இருக்கிறது. ஆனால் அதுக்கு இணையான செலவுகளும் இருப்பதால் செலவை குறைக்க முயற்சி செய்யுங்கள். கடகம். இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறும். தடை தாமதங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் குடும்பத்தில் மட்டும் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். உங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் திறந்தாழ்ந்து பார்க்க வேண்டாம். உணர்ச்சி வசப்படும் போது பயணங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும். வேற்றுமொழி பேசுபவர்கள் பிற மாநிலத்தவர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதிகாரியுடைய கெடுபிடிகள் சற்று குறையும். நண்பர்கள் ஊழியர்கள் சகோதரர்களெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களாலும் பணபலம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். சிம்மம். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உங்கள் திறமைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். உங்கள் அதிகாரிகள் ஆதரவு மூத்தொழில் ராசி உங்களை நல்வழிப்படுத்தும். இருந்தாலும்
பணி செய்யும் இடத்தில் அல்லது வேலை செய்யும் இடத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது சகோதரராக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆகவே இன்று அனைவரிடமும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொள்வது மிக நல்லது. பயணங்கள் வெற்றியை தரும். வேற்றுமொழி பேசுகிற பிறமொழி மாநிலத்தவர்கள் மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். குழந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும். தொழிலில் பெண்களால் உங்களுக்கு சில நல்ல அனுகூலங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுகிறது. கன்னி, என்று உங்கள் அதிகாரிகள் ஆதரவாலும் அதிர்ஷ்டத்தாலும் நீங்கள் எடுத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காணப் போகிறீர்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். வளர்ச்சிக்கான மாற்றத்தை எப்பாடுபட்டாது செய்து முடிப்பீர்கள். தெளிவாக திட்டமிடுதல், அதை செயல்படுத்துதல் என்பதில் மிகவும் முனைப்பாக இருப்பீர்கள். பணிச்சுமை பணி அழுத்தங்கள் ஏற்படுவதற்கு பிற மாநிலத்தவர் வேற்றுமொழி பேசுபவர்களால் உண்டாகும் சில பயணங்களால் ஏற்படும். ஆகவே இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் இன்று பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை ஒத்திவைக்கவும். பெண்கள், அது மூத்த பெண்களும் இளம் பெண்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். துலாம், தொழிலில் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கலாம். நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிக்கும்போது சில எதிர்ப்புகள் வரும். அதை சமாளித்துத்தான் ஆக வேண்டும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஊழியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குவார்கள். அதையெல்லாம் நீங்கள் சமாளித்தாக வேண்டும். அரசு விஷயத்தில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். அரசு உதவிகள் தானாக வந்து சேரும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலகட்டம் இது. குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வருமானம் ஏற்ற இறக்கமாக இருந்தால் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் நன்மையும் தீமையும் கலந்த நாள். விருச்சிகம், தெளிவாக திட்டமிட்டு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிகாரிகளாக நன்றாக இருக்கும். மூத்தோர்கள் ஆசி கிடைக்கும். வியாபார வணிகம் நன்றாக இருக்கும். புதிய முதலீட்டாளர்கள், புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். உங்கள் திறமைக்கு பிற மாநிலத்தவர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் என்று அதை ஒத்தி போடவும். பெண்கள், எல்லா தரத்து பெண்களும், அதாவது இளவயது, முதிர்ந்தவர்கள் என ஏது கேட்டகரியில் இருக்க பெண்களாக இருந்தாலும் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் அவர்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருப்பதால் அவர்களுடைய கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் மூலம் நல்வழிப்படுத்துதல் அவசியமாக இருக்கிறது. தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். மொத்தத்தில் இந்த நாள் நன்மையும் தீமையும் கலந்த நாள். தனுசு, கடின உழைப்பு, கடின முயற்சிகள் இருந்தாலும் சில தடை தாமதங்களையும் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. உங்கள் திறமைக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் எல்லாம் உங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து ஒத்துழைப்பார்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய திறமைகள் வெளிப்படுத்தி உங்களுக்கு பேரும் புகழும் பெற்றுத் தருவார்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். மூத்தோர் ஆசி, அதிர்ஷ்டம் போன்றவை தான் உங்களை காப்பாற்றும் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய உழைப்பும் மற்றதெல்லாம் ஒரு 10% உழைப்பு ஒரு 90% இருந்தால் தான் இன்றைக்கு நாள் நன்றாக இருக்கும். அதனால் உழைப்பை நம்புங்கள். அதிர்ஷ்டம், ஆசீர்வாதத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாள். மகரம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். இளவயது நண்பர்களாக இருந்தால் காதல் மலர வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடை தவிர்க்கவும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். துணிச்சலாகவும் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள்.
நண்பர்கள் சகோதரரிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அரசு விஷயங்களில் திறமையாக செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீர்கள். பெண்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற உதவி செய்வார்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருப்பதால் கண்டிப்பு, கவனம், கண்காணிப்பு, வழிகாட்டுதல் போன்ற விஷயத்தை பயன்படுத்தி அவரை நல்வழிப்படுத்துதல் அவசியமாக இருக்கிறது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் ஜாமீன் கையெழுத்து போடுவது, முன்ஜாமீன் கையெழுத்து போடுவது, கட்ட பஞ்சாயத்து செய்வது போன்றவற்றை தவிர்த்து கொள்வது நலம். கும்பம். என்னதான் திறமை இருந்தாலும் இன்று பணி அழுத்தங்களையும் பணி சுமைகளையும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். கோபதாபத்தை குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். நண்பர்கள், ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். சகோதரர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். அரசு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் என்று அதை ஒத்திவைக்கவும். பெண் உறவினர்கள் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றீர்கள். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையோடு விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ நக்கலோ வேண்டாம். அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் யதார்த்தமாக பாசமுடன் பழகுங்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு இது நல்ல நாள். மீனம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், பங்கெடுக்கின்ற போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள் நினைத்து செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் அதிகார போக்கை கொஞ்சம் குறைத்து கொண்டால் குடும்பத்தினர் உங்களிடம் சகஜமாக பழகுவார்கள். பெண்களிடம் சில கருத்து வேறுபாடு இருப்பதால் கவனமாக உரையாடவும். குழந்தைகளின் திறமைகள் வெளிப்பட்டு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்கவும். தொழிலில் சில சங்கடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் எல்லாம் உங்களை அனுசரித்து நடப்பார்கள். தந்தை உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒத்திசைவாக நடந்து கொள்வார்கள். மொத்தத்தில் இந்த நாள் நன்மையும் தீமையும் கலந்த நாள். இது ஒரு இனிய நாளாக இருக்க எல்லோருக்கும் எல்லா நாளும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியம் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போது தான் இது போன்ற காணொலிகள் நீங்கள் தேடாமலே உங்கள் முகப்பு திரையில் வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். நன்றி, வணக்கம்.